செம்மொழி நிறுவனம் அமைவிடம் அது சோழிங்கநல்லூர் சிப்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்கா. இது சாலைக்கு அந்தாண்ட சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இந்த பக்கம் பள்ளிக்கரணை பகுதி, பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி தான் இதெல்லாம். உதவி பேராசிரியராக பணியாற்றிய முகமது சதக் கலையறிவியல் கல்லூரி அந்த சதுப்பு நில முடிவில் தெரிகிறது கடைசியாக. அது உதவி பேராசிரியர் பணி. இப்பொழுது நான் செய்வது தச்சு பணி, ஆச்சாரி. அது ஆசிரியர் பணி, இது ஆச்சாரி பணி. இது ஆசிரியர் வேலை, இது ஆச்சாரி வேலை. செம்மொழி நிறுவனத்தில் அங்கு தமிழ் மொழியை கற்பித்தேன். இங்கு தமிழ் மொழி நிறுவனத்திற்கு தச்சு பணி செய்கின்றேன். தாய்மொழிக்கும் தாய்நாட்டிற்கும் தாய் மொழியின் ஈன மக்களுக்கும் உழைப்பதில் மகிழ்ச்சி இருக்கவே செய்கின்றது. ஆனாலும் நம்பிக்கை துரோகம் மனதை உடைக்கின்றது. திட்டங்களின் நாயகன் திட்டத்தில் ஏதோ பிச்சைக்காரன் போல வந்து உழைக்கின்றான். இதுதான் தமிழகத்தினுடைய நீதி வழுவா தன்மையோ, துரோகிகளின் நீதியோ? உலக தமிழராட்சி நிறுவனத்தில் உள்ள திட்டங்களும் செம்மொழி நிறுவனத்திலே உள்ள திட்டங்களும் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும். தமிழரசு துறையின் திட்டப்பணிகள், கந்தவேலனுடைய திட்டங்கள், உலக தமிழ்ச்சங்கத்தில் ஆகட்டும், உலக தமிழராட்சி நிறுவனத்தில் ஆகட்டும், செம்மொழி நிறுவனத்தில் ஆகட்டும், அனைத்து இடங்களிலும் கந்தவேலின் திட்டங்கள். நன்றி மறந்தவர்கள் என்ன பயனை அடைவார்கள் என்று இந்த வேல் சொல்ல வேண்டாம். பழனி மலையிலாகட்டும், ஆறு படையிலாகட்டும் இருக்கின்ற அத்தனை வேல்களும் சொல்லட்டும். நம்பிக்கை துரோகிகளுக்கு என்ன கூலி வேண்டும் என்று அவனையே அறிந்து கொடுக்கட்டும்.